அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நீங்க வந்து ஏன்னா GS1 GS பேப்பர்ஸ் வந்து மார்க்ஸ் ஆக்சுவலா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரானரியா பண்ணாலும் ஆக்சுவலா எங்க நீங்க ஸ்கோர் பண்ணி நீங்க அதிகமான மார்க் வாங்க முடியும்னா எஸ்ஏ, எத்திக்ஸ் அண்ட் ஆப்ஷனல். அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்ஏல வந்து நீங்க ரொம்ப நல்ல மார்க் வாங்கினாதான் அந்த ஆவரேஜ் மார்க்ஸ் அண்ட் GS வந்து நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும். அகைன் எஸ்ஏ உங்களுக்கு வந்து 2 டாபிக்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து பிலாசபிக்கல் எஸ்ஏஸ், இன்னொன்று வந்து நான் பிலாசபிக்கல் எஸ்ஏஸ் மேண்டட்டரியா இருக்கும். ரெண்டுத்துக்குமே வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆக்சுவலா மெயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி நீங்க ரெடி ஆகி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எஸ்ஏ வந்து இந்த பிரெயின் ஸ்டார்மிங் பார்ட். உங்களுக்கு ஒரு எஸ்ஏ டாபிக் கொடுத்துட்டாங்க, டைரக்டா எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. பிகாஸ் நீங்க நிறைய விஷயம் யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆன்சர் எழுத உங்களுக்கு வந்து அது மறந்து போயிடும். அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ஏன்னா மெயின்ஸ் அந்த யூபிஎஸ்சி டிமாண்ட் பண்றது கோஹசிவ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஆன்சர் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்க மைண்ட்ல தோன்றதெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்காது. என்ன எழுதுன்னு எதிர்பார்த்தீங்களோ அது வந்து ஆன்சர் காப்பியில இருக்காது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பிரெயின் ஸ்டார்மிங். அந்த டாபிக்கை பாக்குறீங்க, மைண்ட்ல தோணுது, அது ஸ்ட்ரக்சர்டா ஒரு லாஸ்ட் பேஜ் ரஃப் பேஜ் யூபிஎஸ்சியே கொடுத்தது, அதில் எழுதிக்கோங்க என்னென்ன நான் ஆன்சர் வந்து எழுதணும்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ அதை வந்து நீங்க ஸ்ட்ரக்சரா எழுதிக்கிட்டீங்கன்னா பிகாஸ் 3 hours ஆன்சர் 3 hours பேப்பர்னா 1.5 hours ஈச் பேப்பர் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் 15 to 20 minutes பிரெயின் ஸ்டார்மிங் மட்டுமே யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1 hourல நீங்க ஈஸியா ஆன்சர் காப்பியை முடிச்சிடலாம். நீங்க இதே வந்து நான் பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணாம நான் மைண்ட்ல வரதெல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பீங்கன்னா 1.5 hours மேல ஆன்சர் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ கிடைக்கும், மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதை வந்து ரஃப்னு வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருங்க. பிகாஸ் அதை வந்து நீங்க ஸ்ட்ரைக் பண்ணலன்னா யூபிஎஸ்சி மே கன்சிடர் இட் அஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். அதுக்கு நெகட்டிவ் மார்க் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிருங்க அது. ஸோ திஸ் இஸ் மை பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் லாஸ்ட் எஸ்ஏவோட லாஸ்ட் பேப்பர்ல பிரெயின் ஸ்டார்மிங். So a society grows old when old men plant trees in whose shade they shall never sit. இதுதான் என்னோட டாபிக். ஸோ அதுக்கான பிரெயின் ஸ்டார்மிங். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன எழுதலாம்? ஓகே, யோசிக்கும் போது ஓகே காந்தி அவரோட நான் வயலன்ஸ், டாலரன்ஸ், ப்ளூரலிசம், டெமோக்ரஸி அது ஒரு ட்ரீயா பிளான் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த நிழல்ல நம்ம வந்து அந்த டெமோக்ரஸி அண்ட் இதுல இருப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அதை நான் எழுதிக்கிட்டேன். அகைன் பாடியில என்னென்ன நான் எழுதலாம், என்னென்ன டாபிக்ஸ் எழுதலாம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ பாடி அண்ட் வாட் இஸ் தி நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு, வாட் இஸ் த வே ஃபார்வர்ட், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருந்தேன்னா சிம்பிள். நான் வந்து அங்க ஆன்சர் எழுதும் போது நான் எதுவுமே யோசிக்க தேவையில்ல. சிம்பிளா நான் வந்து லாஸ்ட் பேஜை திருப்பி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு நான் வந்து மைண்ட்லெஸ்ஸா எழுதிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நீங்க எஸ்ஏல வந்து அந்த டைம் போக போக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலைன்னா எஸ்ஏஸ் தப்பாக வாய்ப்பு இருக்கு, மார்க்கே போயிடும். ஸோ அந்த எஸ்ஏ இதுல தப்பு பண்ணாதீங்க. பிரெயின் ஸ்டார்ம் இருந்தீங்கன்னா நீங்க சிம்பிளா திருப்பி பார்க்கலாம். ஓகே நான் வந்து சொசைட்டி பார்ட் எழுதிட்டேனா, எழுதிட்டேன். இண்டிவிஜுவல் பார்ட் எழுதிட்டேனா, எழுதிட்டேன். சிம்பிளா திருப்பி பார்த்து நீங்க அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து தப்பை கம்மி பண்றதுக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் இம்பார்ட்டன்ட். அகைன் இன்ட்ரடக்ஷன் டு எஸ்ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்? பிகாஸ் இட் இஸ் அ ஹூக். உங்க அகைன் அந்த எக்ஸாமினருக்கு வந்து ரொம்ப போர்டா இருப்பாரு, 100 பேப்பர் திருத்துவாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன் ஸ்டோரியை படிப்பாரு. இன்ட்ரடக்ஷனை பார்த்த உடனே நீங்க அவர் வந்து ஹூக் பண்ணிடணும். அவரோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்க பிடிச்சிடணும். அந்த இன்ட்ரடக்ஷனை நீங்க அவர் பிடிச்சாதான் அவர் ஃபுல் பாடி அண்ட் ஃபுல் கன்க்ளூஷன் படிப்பாரு. ஸோ இன்ட்ரடக்ஷன் அகைன் ரொம்ப இம்ப்ரெசிவா எழுத ட்ரை பண்ணுங்க. பட் அகைன் ஷார்ட்டா வெரி வெரி க்ளோஸ் டு த டாபிக் எழுதணும். இன்ட்ரடக்ஷன் என்னென்ன எழுதலாம்னா சில பேர் வந்து இட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் ஓன் ஸ்கில். சில பேர் வந்து ரியல் ஆர் இமேஜினரி ஸ்டோரிஸ் எழுதுவாங்க. சில பேர் வெறும் கோர்ஸ் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. சில பேர் போயம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அகைன் இது வந்து உங்களோட ஓன் ஸ்கில் தான். இப்ப என்ன பாத்தீங்கன்னா என்னால ஒரு போயம் கூட என்னால மெமரைஸ் பண்ணி எழுத முடியாது. ஸோ நான் வந்து மத்தவங்க போயம்ஸ் எழுதுறாங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது எந்த யூஸுமே இல்லை. என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தா ஓகே என்னால ரியல் அண்ட் இமேஜினரி ஸ்டோரிஸ் ஒரு நிறைய ஸ்டோரிஸை மைண்ட்ல வச்சு அதை யூஸ் பண்ண முடியும்னு இருக்கும்போது நான் அதுல அந்த ஸ்ட்ரென்த்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி பண்றாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு அதுல வீக்னஸ் இருக்கலாம். ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் ஸ்கில் தான் இதுல. அண்ட் அகைன் என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, பயோகிராஃபி, ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ், அது ஸ்ட்ரென்த்தா யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் ஒரு 2 paragraphs தான் இருக்கணும். கதையை எழுதாம வெரி வெரி ப்ரிசைஸ், கான்சைஸ் அண்ட் எக்ஸாக்ட்லி டு த டாபிக். ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் வந்து அகைன் நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ணணும். எதுவுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம அங்க போய் உட்கார முடியாது. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஓகே என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, ஒரு ரியல் லைஃப் ஈவெண்ட், பயோகிராஃபி, அது என்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஸோ நான் அதுல வந்து நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ எங்கிருந்து நோட்ஸ் எடுக்கிறது? சிம்பிள். யூடியூப் நீங்க திறக்கிறீங்க, உங்களுக்கு வந்து உங்களோட என்ன டாபிக் நினைக்கிறீங்களோ அதை பார்த்து ஒரு 5 to 10 minutes தான் உங்களுக்கு டாபிக் இருக்கு, அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன். இதை பத்தி நான் நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்கிட்ட பிறகு இந்த மாதிரி நான் நோட்ஸ் எழுதிக்கிட்டு
ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்னதா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உமனை பத்தி எனக்கு ஒரு எஸ்ஏ கொஸ்டின் வந்துச்சுன்னா நான் வந்து என்ன இன்டர்வியூ எழுதுன்னு யோசிக்காம சிம்பிளா நான் ஒரு வந்து உமனை பத்தி ஒரு எழுதி வச்சிருக்கேன். மேரி கியூரி. மேரி கியூரி வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு வின் த நோபல் பிரைஸ், ஃபர்ஸ்ட் பர்சன் டு வின் நோபல் பிரைஸ் இன் 2 streams, physics and chemistry. அகைன் ஃபர்ஸ்ட் உமன் ப்ரொஃபசர் இன் பிரான்ஸ். அப்புறம் வந்து சலவே கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1927ல மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வந்து இருந்தாங்க. ஐன்ஸ்டீன், நீல்ஸ் போர், ஹைசன்பர்க், ஷ்ரோடிங்கர், அந்த மாதிரி ஃபுல்லா மேல் இருக்கும்போது ஒன்லி ஃபீமேல் ஹூ வாஸ் பிரசன்ட் வந்து மேரி கியூரி. இது பார்க்கும்போதே அவங்களை ஹூக் பண்ணிடுது. ஓகே, ஏதோ சலவே கான்ஃபரன்ஸ் எழுதியிருக்கான், ஐன்ஸ்டீன், நீல்ஸ் போர்லாம் இருக்கும்போது அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸ் கூட மேரி கியூரி மாதிரி ஒரு சிங்கிள் உமன் வந்து அங்க இதா இருக்கும்போது உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு சிம்பிள் ஸ்டோரி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அகைன் உங்களுக்கு வந்து இன்னொரு பிகாஸ் சிங்கிள் டாபிக் வந்து உங்களுக்கு பல எஸ்ஸே எழுதுறதுக்கான யூஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உமன் வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதால என்ன நெகட்டிவ் கிடைக்குதுன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் அகைன் மேரி கியூரி ஸ்டோரியை எழுதலாம். மேரி கியூரி வந்து போலாண்ட்ல பிறந்தாங்க. பட் போலிஷ் யூனிவர்சிட்டியில உமனுக்கு சீட் இல்லாததால அவங்க வந்து அந்த போலாண்டை விட்டுட்டு பிரான்ஸ் போயிட்டாங்க. பிரான்ஸ்ல வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்க. கடைசி வரைக்கும் பிரெஞ்ச் சிட்டிசனா இருந்து செத்தாங்க. ஸோ யாருக்கு அதிகமான பெருமை கிடைச்சது? பிரான்ஸுக்கு கிடைச்சது, போலாண்டுக்கு கிடைக்கல. ஸோ உமன் டிஸ்கிரிமினேஷனால ஒரு நேஷனே லூஸ் பண்ணுது, இன்னொரு நேஷன் வருது. ஒரு சிங்கிள் டாபிக் உங்களுக்கு பல எஸ்ஏக்கான இன்ட்ரடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க ரெடி ஆகிக்கிட்டீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் உட்காந்து பயந்துகிட்டே இருக்க தேவையில்ல. சிம்பிளா நீங்க வந்து ஒரு டாபிக்கை பாக்குறீங்க, மைண்ட்ல வந்துடும், எழுத ஆரம்பிச்சிருவீங்க. பிகாஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர். ஸோ இதை இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க டாபிக்ஸ் எடுத்து வச்சுப்பீங்க. அகைன் இதுதான் என்னோட இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சு. ஸோ ஒரு டாபிக் வந்து a flower which is single need not envy the thorns that are numerous. இந்த டாபிக் பார்த்த உடனே ஓகே, எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதுன்னு ஞாபகம் வந்துச்சு. சார்ல்ஸ் டார்வினை பத்தி எழுது. சார்ல்ஸ் டார்வின் 19th centuryல ஒரு சர்ச் ஃபாதர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. பட் இந்த மீன் டைம் ஹி வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்ட். ஸோ HMS Beagle ஒரு கப்பல்ல ஏறி வேர்ல்டை சுத்தி பார்க்கலான்னு போகும்போது he found the theory of evolution. ஸோ எவல்யூஷன் பார்த்துட்டு அவர் வந்து அதை கொண்டு வந்து நாட்டுக்கு காமிக்கும் போது யாருமே அதை வந்து ஒத்துக்கல. ஈவன் பீப்புள் அண்ட் சயின்டிபிக் கமிட்டி ரிஜெக்டட் ஹிம். ஸோ அவர் வந்து 20 years செக்லூஷனுக்கு போயிட்டாரு. பட் அகைன் அவர் வந்து வெளியே வந்து ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்னு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது he was hailed as one of the most important men in scientific literature. ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்போ வந்து யூகேல சார்ல்ஸ் டார்வினை ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் அலைவ்னு சொல்றாங்க. பட் 21st centuryல சார்ல்ஸ் டார்வினை வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் இன் தி என்டையர் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சேஞ்ச் ஆகுது. எதுக்கு இதை சொல்லணும்னா, ஜஸ்ட் லுக் அட் த டாபிக். A flower which is single need not envy the thorns that are numerous. ஒரு பூ தனியா இருக்கிறது பல முள்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். சார்ல்ஸ் டார்வின் ஒரு பூ, அவர் தனியா தான் அவரோட சயின்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் முள்கள் வந்து அவர் எதிர்த்த கம்யூனிட்டி வந்து தட் ஆர் நியூமரஸ், அவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் சார்ல்ஸ் டார்வின் வந்து அந்த பூவா இருக்கிறதால அவர் அதை நினைச்சு அவர் வந்து எதிர்க்க வேண்டாம். ஸோ நீங்க இந்த மாதிரி டாபிக்கை பார்த்த உடனே நீங்க பல விஷயங்கள் மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஒன்னு வந்து கிளிக் ஆயிடும். இந்த சார்ல்ஸ் டார்வின் விஷயம் தெரியலன்னா நீங்க யோசிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாயிடும். அண்ட் நீங்க அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணி ரைட் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. எஸ்ஏ டாபிக் வந்து அவங்க வந்து கேட்டிருக்கிறது நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், ஆனா அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணி எழுதக்கூடாது. அகைன் சார்ல்ஸ் டார்வின் வந்து செகண்ட் எஸ்ஏல எனக்கு யூஸ் ஆனது. ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ பட் அட் ஃபர்ஸ்ட் இட் வில் மேக் யூ மிசரபிள். ஓகே, அகைன் சார்ல்ஸ் டார்வின் இதுதான். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாரு? அவர் பாஸ்டரா இருக்கும்போது சர்ச் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாரு. காட் கிரியேட்டட் எவ்ரி கிரியேச்சர் நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் வந்து நேச்சுரல் அந்த எவல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ரொம்ப ஒரு கான்சியஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. நம்ம இத்தனை வருஷமா படிச்சதெல்லாம் பொய் போல இருக்குன்னு அவர் வந்து செக்லூஷனுக்கு போயிட்டார். மோர் தென் 20 years அவர் வந்து வேற எங்கேயுமே பண்ணல. ஃபுல்லா வந்து சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஃபைனலா நேச்சுரல் தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அதை செட் ஃப்ரீ பண்ணிச்சு. Again, look at the topic. Truth will set you free, but at first it will make you miserable. அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அவர் வந்து கான்ஷியஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு. பட் அட் தி எண்ட் அந்த ட்ரூத் வந்து அவரோட ஃப்ரீயா செட் பண்ணுச்சு. அகைன் சிம்பிள் சிங்கிள் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா பல இன்ட்ரடக்ஷன் யூஸ் பண்ணலாம். 2024 ஐ திங்க் ஒரு எஸ்ஏ டாபிக் வந்து மேன் ஆஃப் சயின்ஸ் வந்து இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு. அகைன் மேன் ஆஃப் சயின்ஸ் வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் போனது சார்ல்ஸ் டார்வின் தான். அகைன் அவரோட கதையை எழுதும். ஆனா அந்த டாபிக் ஏற்ற மாதிரி நீங்க அதை வந்து ரீஃபேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ சார்ல்ஸ் டார்வின் வந்து மேன் ஆஃப் சயின்ஸ். அகைன் வந்து பல விஷயங்கள் அவர் எவல்யூஷன் கண்டுபிடிச்சாரு. பட் அகைன் 20 years வந்து அவர் வந்து செக்லூஷனுக்கு போய் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி சயின்டிபிக் அவர் வந்து அந்த ஃபைண்டிங்ஸ் பண்ணி 20 years அப்புறம் தான் அவர் வந்து ஃபைனலா வந்து அவரோட
புக்கை பப்ளிஷ் பண்றாரு. ஸோ மேன் ஆஃப் சயின்ஸ் இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அகைன் அந்த ஒரு சிங்கிள் எஸ்ஏ டாபிக், பல எஸ்ஏ டாபிக் இருக்கும் போது ஒரு சிங்கிள் பர்சன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எஸ்ஏ இன்ட்ரடக்ஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, எஸ்ஏ இன்ட்ரடக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அங்க யோசிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு டாபிக்கை பார்த்த உடனே உங்களுக்கு எஸ்ஏ இன்ட்ரடக்ஷன் மைண்ட்ல கிளிக் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் அவர் இன்ட்ரடக்ஷன். அது மாதிரி பார்த்து ரெடி ஆயிக்கோங்க. ஸோ பாடி, அகைன் எஸ்ஏல பாடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து பிலாசபிக்கல் எஸ்ஏஸ், நான் பிலாசபிக்கல் எஸ்ஏஸ். அண்ட் நான் பிலாசபிக்கல் எஸ்ஏஸ்ல வந்து நீங்க சிம்பிளா வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஜிஎஸ் டாபிக்ஸ் தான் இருக்கும். அதை வந்து நீங்க மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பாப்புலரா சொல்றது வந்து ஹிஸ்பெனிக்னஸ்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதுல வந்து நீங்க இண்டிவிஜுவல், சொசைட்டி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், கவர்னன்ஸ், லீகல், இன்டர்நேஷனல் அண்ட் சயின்டிபிக், இந்த மாதிரி நீங்க பல ஃபேக்டர்ஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, மல்டிபிள் டைமென்ஷன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஆன்சர் கொடுக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க நான் பிலாசபிக்கல் எஸ்ஏஸ் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வரும், இஃப் அக்ரிகல்ச்சர் ஃபெயில்ஸ் எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபெயில். அகைன் அக்ரிகல்ச்சர் பத்தி சிம்பிள் டாபிக் தான், அதை நீங்க மல்டிபிள் டைமென்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இஃப் அக்ரிகல்ச்சர் ஃபெயில், அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? இப்போ பொலிட்டிக்கல் ரீசனா இருக்கலாம், எக்கனாமிக் ரீசனா இருக்கலாம், சொசைட்டல் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஆனா அக்ரிகல்ச்சர் ஃபெயில் ஆச்சுன்னா எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபெயில். அக்ரிகல்ச்சர் வந்து இண்டிவிஜுவல் எப்படி அஃபெக்ட் பண்ணுது? பிகாஸ் இட் இஸ் நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம். சொசைட்டி 50% ஆஃப் பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் அக்ரிகல்ச்சர். ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபெயில் ஆச்சுன்னா 50% பாப்புலேஷனுக்கான இது அஃபெக்ட் ஆயிடும். இப்போ பாலிட்டி, அகைன் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் ஆகிறதால பொலிட்டிஷியன்ஸ் வந்து நிறைய கன்செஷன் அக்ரிகல்ச்சர் கொடுக்கறதால நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் நடக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ரீசென்ட் ஃபார்ம் ஆக்ட்ஸ்க்கு எதிராக பல ப்ரொடெஸ்ட் நம்ம பார்த்தோம். அகைன் அக்ரிகல்ச்சர் ஃபெயில் ஆனா பொலிட்டிக்கலா எப்படி அஃபெக்ட் ஆகுது, அக்ரிகல்ச்சர் எப்படி என்விரான்மெண்டா அஃபெக்ட் ஆகுது. அகைன் நீங்க வந்து ஒரு டேட்டா யூஸ் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ஸ்டேட்ஸ் தட் 56% ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய்ட் டியூ டு அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அகைன் நீங்க இந்த ஒரு ஹிஸ்பன் இங்கிலீஷ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் நான் பிலாசபிக்கல் எஸ்ஏஸ். பிலாசபிக்கல் எஸ்ஏஸ் நீங்க கொஞ்சம் வந்து மைண்டை ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் எஸ்ஏ மாதிரியே செகண்ட் எஸ்ஏ யூஸ் பண்ணாதீங்க. அகைன் அந்த மல்டிபிள் டைமென்ஷன்ல எழுதாதீங்க. பிகாஸ் அகைன் எக்ஸாமினர் வந்து ரொம்ப போர் ஆயிடுவாரு. நீங்க ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சிச்சுன்னா மார்க் கம்மி பண்ணிடுவாரு. செகண்ட் எஸ்ஏல அகைன் யூனிக்னஸ் காட்டுங்க. நீங்க வந்து என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அதை மல்டிபிள் டைமென்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அந்த ஹிஸ்பன் இங்கிலீஷ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் இட் மே பிகம் ரிப்பீட்டேட்டிவ். ஸோ அகைன் எஸ்ஏல வேலிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே கண்டென்ட் எழுதுவீங்க, பட் வேலிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், புக்ஸ் யூஸ் பண்ணலாம், மூவிஸ், டிவி சீரிஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பிலாசபர்ஸ் அண்ட் திங்கர்ஸ், டேட்டாஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்க வேலிடேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட அகைன் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னவோ அதை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா புக்ஸ் வந்து நிறைய நான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நான் வந்து புக்ஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து அகைன் உமனை பத்தி கேட்டாங்கன்னா ஐ எம் மலாலா பை மலாலா ஸ்டேட்ஸ் தட் ஹர் சஃபரிங்ஸ் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் கோட் பண்ணலாம். ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் பை ஹெலன் கெல்லர், புக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும்போது சேப்பியன்ஸ் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட் பை யுவன் நோவா ஹரரி ஸ்டேட்ஸ் தட் இது இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கோட் பண்றாங்க. அப்ப செல்ஃபிஷியன் பை ரிச்சர்ட் டாக்கின்ஸ், இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்ஸா இருக்கிறதால இதை நான் வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க இதே மாதிரி நான் சொன்ன வேலிடேஷன்ல உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு பாருங்க. நீங்க நிறைய மூவிஸை ஞாபகம் வச்சுக்கூடிய ஆளா இருக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கேட்கும் போது நீங்க சிம்பிளா டெர்மினேட்டர் மூவி யூஸ் பண்ணலாம், மேட்ரிக்ஸ் மூவி யூஸ் பண்ணலாம். நீங்க கரண்டா டிவி சீரிஸ் பாக்குறவங்களா இருந்தா டிவி சீரிஸ் எவ்வளவோ இப்போ வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறத பார்த்து டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு யூனிக்கா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், டேட்டாஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அகைன் சொன்ன மாதிரி பிலாசபர்ஸ் அண்ட் திங்கர்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா எஸ்ஏக்கு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரெடியா இருக்கலாம். அகைன் கன்க்ளூஷன் டு எஸ்ஏ, லாஸ்ட் கன்க்ளூஷன் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 1 to 1.5 பேஜ் தான் இருக்கணும். இட் மஸ்ட் பி ஃபியூச்சரிஸ்டிக், ஆப்டிமிஸ்டிக், விஷனரி, ஹோப்ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் அவுட்லுக். நீங்க என்ன எழுதினீங்களோ அதை வந்து சம்மரைஸ் பண்ணி கன்க்ளூஷன்ல சொல்றீங்க. ஸோ திஸ் இஸ் மை கன்க்ளூஷன். அகைன் நீங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் டெஸ்ட்ராய் ஹியூமனிட்டின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து அது வந்து நெகட்டிவா இருக்கிறதால நம்ம ஒரு பாசிட்டிவா கன்க்ளூட் பண்ணுவோமே அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ ரெவல்யூஷன். ஆனா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாதிரி அதுவும் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்லாம் நிறைய பேர் வந்து நெகட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஹியூமனிட்டி யூசஸ் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா நீங்க கன்க்ளூட் பண்ணும்போது, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் should be used for creating prosperity for future generation. Humans of all nation and races can look forward to glorious dawn. ஒரு பாசிட்டிவா
அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் ஹியூமன் அழிச்சிரும்னு நினைச்சாலும் கன்க்ளூட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவா கன்க்ளூட் பண்ணீங்கன்னா ஓகே, ரொம்ப நெகட்டிவா இல்லாம ஒரு சிவில் சர்வெண்ட் எப்படி இருப்பான் அப்படிங்கறத யோசிச்சு நீங்க எழுதுங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் எஸ்ஏ இன்ட்ரடக்ஷன், பாடி அண்ட் த கன்க்ளூஷன். ஈச் பார்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாடி மட்டுமே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மார்க் வராது. 3 பார்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ்ஏல நிறைய நிறைய மார்க் வாங்கிட்டீங்கன்னா ஜிஎஸ் ஆவரேஜ் மார்க் அதை பேலன்ஸ் பண்ணிடும். உங்களுக்கு வந்து ரேங்க் நிறைய வரதுக்கான சான்சஸ் இதுல இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் எஸ்ஏ. நம்ம ஃபாஸ்டா ஜெனரல் ஸ்டடிஸ் போயிடுவோம். அகைன் ஜெனரல் ஸ்டடிஸ் உங்களுக்கு வந்து சிலபஸை பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி இது பார்த்துக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நோட்ஸ் இருக்க ரெடி பண்ணிக்கோங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் நான் யூஸ் பண்ணது நிதின் சிங்கானியா புக். நீங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க உங்களா பார்த்து எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நிதின் சிங்கானியா புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் 3 டாபிக்ஸ் தான் மென்ஷன் பண்றாங்க: ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர். லாஸ்ட் இயர் கொஸ்டின் என்ன? ஆர்கிடெக்சர், சோலா ஆர்கிடெக்சரை பத்தி மென்ஷன் பண்ணுங்க. சிம்பிள். இது வந்து நீங்க நிதின் சிங்கானியா புக்லயே இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து பெர்ஷியன் லிட்ரேச்சர் அண்ட் மெடிவல் பீரியட் என்ன? அகைன் லிட்ரேச்சர். ஸ்தூபாவை பத்தி எழுதுங்க. ஆர்கிடெக்சர். இந்த 3த்துலயே தான் லாஸ்ட் 78 இயர்ஸ் கொஸ்டின் இவால்வ் ஆகும். இதை மீறி கொஸ்டின்ஸே இல்லை. பிகாஸ் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் 4 கொஸ்டின் வருது. இது யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய டாபிக் தான், பட் படிச்சிட்டீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியா மார்க்கும். ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அகைன் ஸ்பெக்ட்ரம் புக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஹோலிஸ்டிக்கா இருந்துச்சு எனக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டரி எனி இன்ஸ்டிடியூஷன் நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான டாபிக் தான். கன்சாலிடேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். இந்த வேலிடேஷனுக்கு வந்து மேப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்தியாவை ட்ராப் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் நீங்க வரைஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் வேர்ல்டு ஹிஸ்டரி அகைன் எனி நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு மேப் வரைஞ்சு எந்தெந்த இடம் காட்டிக்கலாம். சொசைட்டி நான் சொன்ன மாதிரி உமன்ஸ் இஷ்யூஸ், தலித்ஸ், ட்ரைபல்ஸ், மைனாரிட்டிஸ், எல்டர்லி பீப்புள், அவங்களோட இஷ்யூஸ் தான் கேட்கும் போது நோட்ஸ் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கண்டென்ட் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து வேலிடேஷன். சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், டேட்டாஸ், ரிப்போர்ட்ஸ் சொசைட்டில ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்தவொடனே அவங்க பார்க்கறது டேட்டாஸ், ரிப்போர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. சொசைட்டில சிம்பிளா டேட்டாஸ் அண்ட் வேலிடேஷன் வச்சு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அகைன் ஜியோகிராஃபி, பிஎம்எஃப், ஐஎஸ் நான் படிச்ச நோட்ஸ். இந்தியன் மேப்ஸ் அண்ட் வேர்ல்டு மேப் ஜியோகிராஃபில மேண்டட்டரியா இருந்தே ஆகணும். பிளைனா விட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிலோ ஆவரேஜ் ஆன்சரா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஆன்சரா இருக்கிறதுக்கு மேப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மாடல் ஆன்சர் பாத்தீங்கன்னா மேஜர் ஆட்டோமொபைல் கிளஸ்டர்ஸ் கேட்கறாங்க. ஸோ நான் ஆட்டோமொபைல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் சிம்பிளா கோட் பண்ணிட்டு போகலாம். பட் ஒரு மேப் வரைஞ்சி சென்னை, பெங்களூர், விஜயவாடா, நொய்டா அப்படின்னு காட்டும் போது ஒரு யூனிக்கா தெரியும். ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வரையக்கூடிய டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி. லுக்ஸ் லைக் இந்தியா, அவ்வளவுதான். நீங்க எக்ஸாக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆவரேஜா இருந்தா போதும். ஸோ ஃபேக்டர்ஸ், ஓஷன் கரண்ட்ஸோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அகைன் ஒரு சிம்பிள் வேர்ல்டு மேப்பை வரைஞ்சி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத காட்டும் போது இவங்க எதுவுமே உள்ளார டீடைல்ஸ் எல்லாம் படிக்க போறது கிடையாது. பட் அந்த வேர்ல்டு மேப்பை பார்த்துட்டு ஓகே ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. 0.5 to 1 மார்க் எக்ஸ்ட்ரா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல இந்த மாதிரி நீங்க வந்து இது வந்து நான் சொல்றது ஜியோகிராஃபி. டிமாண்ட் ஆஃப் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. மேப் வரைய முடிந்தாலும் பாருங்க, முடிஞ்சா வரைஞ்சிருங்க. பிகாஸ் இம்பார்ட்டன்ட் வேலிடேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது வரையறதுக்கான ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க ஒரே நாள்ல முடிச்சிட முடியாது. அட்லீஸ்ட் 3 to 4 years டெய்லி ஒரு 15 minutes 20 minutes பண்ணாதான் முடியும். அமெரிக்கா வந்து அமெரிக்கா மாதிரியே இருக்காது. இந்தியா, ஆப்பிரிக்கா தெரியணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கணுங்கிறத நீங்க வந்து இம்பார்ட்டண்டா இருக்கணும். ஸோ மேப்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருந்து வருது. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்டா லட்சுமிகாந்த் வந்து நீங்க டீடைல்டா படிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிடும். அகைன் ஸ்ட்ராட்டஜிக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பாருங்க. லட்சுமிகாந்த்ல இருந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியுதான்னு பாருங்க. எடுக்க முடிஞ்சதுன்னா ஓகே. பட் அகைன் திஸ் இஸ் ஒன்லி 50%. அனதர் 50% வந்து வேலிடேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏகப்பட்ட வேலிடேஷன் இருக்கு. நீங்க வந்து கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சிஏஜி பத்தி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா சிம்பிளா ஆர்டிகல் 148 ஆர் சம்திங் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் சிஏஜி அஸ் அ கார்டியன் ஆஃப் இந்தியன் பர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சது. சிஏஜி பத்தி காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் யோசிக்க தேவையில்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட் பத்தி கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 142 gives extraordinary power to the சுப்ரீம் கோர்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிகல் 14 இருக்கு, ஆர்டிகல் 15 அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரே நாள மனப்பாடம் பண்ண முடியாது. டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes வந்து இந்த ஆர்டிகல்ஸ் மனப்பாடம் பண்ணுறதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பாலிடிக்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜட்மெண்ட்ஸ் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கவர்னரை பத்தி கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? சம்சேஷன் கேஸ், நவம்பராபே கேஸ், 2025ல சில கேசஸ் இருக்கு. இப்போ எலெக்ஷன்ஸ் பத்தி வந்துச்சுன்னா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பியூசிஎல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 கேசஸ் இருக்கு.
நீங்க அதை வச்சுக்கிட்டு சும்மா என்னன்னு யோசிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா டாபிக்ஸும் யூஸ் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உமன் கேட்டாங்கன்னா நீ விசாகா ஜட்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ப்ரொவைடட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ட் பண்ணதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, விசாகா ஜட்மெண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் கமிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் கன்க்ளூஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர்ஸுக்கு இப்போ அகைன் கவர்னர் இஷ்யூல சர்க்காரியா கமிஷன் ஸ்டேட் தட் கவர்னர் ஷுட் பி அ பர்சன் வித்வுட் எனி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். நீங்க நீங்க இதை சொல்ல முடியாது. கவர்னர் வந்து ஷுட் பி திஸ் அண்ட் தட் நீங்க சொல்ல முடியாது. பிகாஸ் உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை. அதே நீங்க சர்க்காரியா கமிஷன் இப்படி சொல்லுதுன்னா அந்த அத்தாரிட்டியை வந்து நீங்க பேக் பண்றீங்க. கவர்னர் ஷுட் பி ஃப்ரம் அவுட் சைட் த ஸ்டேட், ஷீ ஷுட் பி கன்சல்டட் பை தி சீஃப் மினிஸ்டர் இன் அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது, எழுதவே முடியாது. பிகாஸ் நீங்க யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? ஆனா சர்க்காரியா கமிஷன் சேஸ் கவர்னர் ஷுட் பி ஃப்ரம் அவுட் சைட் த ஸ்டேட்னா ஒரு அத்தாரிட்டி சொல்லியிருக்கு, நீங்க அதை வந்து கோட் பண்றீங்க. சிம்பிள், அவ்வளவுதான். கமிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுதும் போதோ இல்ல கன்க்ளூஷன் எழுதும் போதோ கமிட்டிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அகைன் நான் சொன்ன மாதிரி டேட்டாஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் இதெல்லாம் நம்ம வந்து எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு வேலிடேஷன். அகைன் மேகசின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து கேட்கறாங்கன்னா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க, பட் டேட்டாஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் எங்க இருக்கு? கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்ல வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வருஷம் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு டேட்டா கொடுக்குது. 42% ஆஃப் இந்தியன் எம்பிஸ் ஹேவ் கிரிமினல் கேசஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் தம். Or PRS legislative research states that only 30% of Lok Sabha time is efficiently used. இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்காது, நீங்களாவும் படிக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா இருக்கும்போது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும்போது டேட்டாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ், அகைன் உங்களுக்கு வந்து மைனாரிட்டிஸ், எஸ்சி எஸ்டிஸ், தலித்ஸ், அப்புறம் எல்டர்லி பீப்புள், வேரியஸ் மைனாரிட்டிஸ் இருக்கு. அதுக்கான வந்து டேட்டாஸ் படிச்சுக்கோங்க. எத்தனை பெர்சென்ட் இருக்காங்க, என்ன நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து வருஷம் வந்து அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் எத்தனை பெர்சென்ட்ல இருக்குன்னு சொல்லுது. அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. ஆக்ட்ஸ் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்ட் வந்து வருஷம் ஏதாச்சும் வல்னரபிள் செக்ஷனை பத்தி கேட்கறாங்க. ரைட் டு பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆக்ட், உமனுக்கு ஏகப்பட்ட ஆக்ட் இருக்கு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா 106th அமெண்ட்மெண்ட் பில் 33% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் இதெல்லாம் எங்க நீங்க படிக்க முடியும்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் தான். நியூஸ் பேப்பர்ல இதுக்கான இதே வராது. நீங்க வந்து அப்ப ஆக்ட் வந்து ரைட் டு பர்சன் டிசபிலிட்டி சம்வேர் இந்த இயர்ல வந்து உங்களுக்கு வரும். அது நீங்க படிச்சிட்டீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக எழுதலாம். இல்லைன்னா அங்க போய் சர்ப்ரைஸ் ஆகும். ஸோ கேசஸ் அகைன் இப்போ வந்து எல்ஜிபிடிக்யூ பத்தி கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் சம்வேர் வந்துச்சு ஒரு இயர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்ஜிபிடிக்குன்னா நீங்க நவ்தேவ் சிங் ஜோஹர் கேஸ் சொல்லலாம், ரைட் டு பிரைவசி புத்தசுவாமி கேஸ் கோட் பண்ணலாம். அந்த மாதிரி கேசஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் நீங்க எதுவுமே படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் மட்டுமே பார்த்தாலே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் மோஸ்டா எல்லா இஷ்யூ வந்துடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ரீசெண்டா இஸ்ரேல் இஷ்யூ இருக்கு, ரஷ்யா உக்ரைன் வார் நடந்திருக்கு, இந்தியா ரிலேஷன் வித் நேட்டோ அண்ட் ஆகஸ் கேட்டிருக்காங்க, இந்தியா ரஷ்யா ரிலேஷன் என்ன, இந்தியா ஸ்ரீலங்கா ரிலேஷன் என்ன, இப்போ இந்தியா பாகிஸ்தான், இந்தியா பங்களாதேஷ், இது எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்ல வந்துடும். அதை சிம்பிளா நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி என்னென்ன டேட்டாஸ் இருக்கு, என்னென்ன வந்து நம்மளுக்கான இப்போ இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்டா நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கவே இருக்காது. ஏன் இம்பார்ட்டன்ட்? அதுக்கு வந்து ரெயில் லிங்க், அகர்தலா போற ரெயில் லிங்க் இருக்கு, அப்புறம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பைப்லைன் இருக்கு, இத்தனை % ஆஃப் ட்ரேட் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவில வர மெடிக்கல் டூரிசம்ல அட்லீஸ்ட் 50 to 60% பங்களாதேஷி பீப்புள், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் எக்கனாமி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர். அதெல்லாம் எங்க பார்க்கணும்னா அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின். இதெல்லாம் நம்ம எங்கேயுமே வெளியே படிக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா அதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் யூனா. அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் 3 மோஸ்டா வந்து இட் இஸ் ஸ்டாட்டிக் தான் மோஸ்டா. ஸோ எக்கனாமி எனி புக் நீங்க வந்து படிச்சுக்கலாம். பட் அகைன் வேலிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் சர்வே வந்து உங்களுக்கு டேட்டா சொல்லும். வாட் இஸ் தி கரண்ட் லெவல் ஆஃப் ஜிடிபி, கரண்ட் லெவல் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், கரண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன, கரண்ட் லெவல் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர், சர்வீசஸ் செக்டர் என்ன, இந்த மாதிரி எக்கனாமிக் சர்வே டேட்டா. அகைன் எக்கனாமி வந்து இந்த புக்ஸ் வந்து ஒரு 1 to 2 கொஸ்டின் ஸ்டாட்டிக்கா வரும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டேட்டா ஓரியன்டா வர கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். GS3 அகைன் ஸ்கோர் பண்ணவே முடியாத ஒரு பேப்பர். ஆவரேஜா ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க இதெல்லாம் ரெடி ஆயிக்கணும். எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட், ஸ்கீம்ஸ், அகைன் டேட்டா, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் நான் சொல்றது. எக்கனாமிக் சர்வே ஒரு சம்மரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் பிரிண்டட் எடுத்து 20 to 30 பேஜஸ் தான் இருக்கும். அகைன் பட்ஜெட் 10 to 12 பேஜஸ். என்னென்ன நியூ டாபிக்ஸ், என்னென்ன நியூ ஸ்கீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது போதும். அக்ரிகல்ச்சர் மோஸ்டா வந்து ஸ்டாட்டிக் படிக்கவே வேண்டாம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, அதை வந்து நீங்க படிச்சுக்கலாம். டேட்டாஸ் என்ன, வருஷம் FAO வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது,
எத்தனை % ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கு. அந்த எக்கனாமிக் சர்வே வந்து டேட்டா கொடுக்கும். 56% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், 33% வந்து ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர். இதெல்லாம் வந்து டேட்டாஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் வருஷம் நிறைய ஸ்கீம்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் வருது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பாலிசி 2013 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க லாஸ்ட் இயர். வாட் இஸ் த கோல் என்ன? $10 billion பை 2030. அதுக்கான கோல் என்ன? அதுக்கான அப்புறம் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்க தானா படிக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் எம்பசைஸ் பண்றது கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஏன்னா இருக்குதான். நம்ம வந்து இந்த வேலிடேஷனுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் வெரி வெரி க்ரூஷியல். எதுவுமே நம்ம தனியா படிக்க முடியாது, மேகசின்ஸ் பார்த்துட்டு இருக்கு. அகைன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மோஸ்டா வந்து நீங்க ஸ்டாட்டிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நானோ டெக்னாலஜி என்ன, ரோபோட்டிக்ஸ் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, வருஷம் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லாஸ்ட் இயர் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து சர்ப்ரைஸுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மோஸ்டா பேசிக்ஸ் படிச்சுட்டு அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து விக்ரம் சாராபாயோட 60th ஆனிவர்சரியா இருக்கும். அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு ஃபுல்லா மேகசின்ல போட்டிருப்பாங்க. கரண்ட் நியூஸ் பேப்பர்ல இருக்காது. கரெக்டா அந்த இயர்ல வந்து விக்ரம் சாரா வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் விக்ரம் சாராபாய் டு இந்தியன் எக்கனாமின்னு கேட்கும் போது ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க. சர்ப்ரைஸே இல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் 60th இயர் அன்னைக்கு அந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் விக்ரம் சாராபாய் ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து ரெடி ஆயிக்கும். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி அகைன் ஃபேவரட் டாபிக். வருஷம் நக்சலிசம், டெரரிசம், மணி லாண்டரிங் அதெல்லாம் வரும்போது அகைன் ஸ்டாட்டிக் உங்களுக்கு போர்ஷன் தெரிஞ்சாலும் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது. இப்போ ரீசெண்டா நிறைய பேர் வந்து இறந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம், போத் நக்சல்ஸ் அண்ட் அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ அதோட ஆப்ரேஷன்ஸ் பேர் என்ன, ஆப்ரேஷன் கிரே ஹவுண்ட், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அகைன் மேப்ஸ் வந்து வெரி க்ரூஷியல். இப்போ நக்சல் இஷ்யூ பத்தி கேட்டாங்கன்னா சிம்பிளா நீங்க இந்தியன் மேப் வரைஞ்சி நக்சல் ஏரியாஸ் ஒரு சென்ட்ரல் இந்தியால இருக்கு அப்படின்னு திஸ் ஆர் த நக்சல் ஏரியா ஜஸ்ட் ஒரு 5 seconds யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ GS4 அகைன் எத்திக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர். மார்க் ஸ்கோர் பண்ற பேப்பர். நிறைய பேருக்கு வந்து இந்த இதுல நிறைய ஸ்கோர் பண்ணீங்க GS மார்க்கை பூஸ்ட் பண்ணி விட்டுரும். அகைன் எத்திக்ஸ்ல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்ட் இன் எத்திக்ஸ்ல வந்து நீங்க நோட்ஸ் ரெடியா இருக்கும். வேற எதுவுமே நீங்க பார்க்க தேவை. இந்த நோட்ஸ் தான் நான் படிக்கணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை. சிம்பிளா எவ்ரி கீவேர்டு இருக்கும், அதுக்கான நோட்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேலிடேஷன் அகைன் எத்திக்ஸ் ஒரு பேப்பருக்கு வேலிடேஷன் முக்கியம். எத்திக்ஸ்க்கான வேலிடேஷன் என்னன்னு பார்த்தோம்னா கோட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இன்டெகிரிட்டியை பத்தி கேட்டா காந்தி பத்தி கோட் பண்ணலாம், அம்பேத்கர் பத்தி கோட் பண்ணலாம், நெல்சன் மண்டேலா பத்தி கோட் பண்ணலாம். இப்போ ஜஸ்டிஸை பத்தி வாட் இஸ் ஜஸ்டிஸ் சிம்பிளா கேட்கும் போது நீங்க மார்ட்டின் லூதர் கிங் வந்து ஜஸ்டிஸ் எவ்ரிவேர் இஸ் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி ஒரு ஏதோ கோட் இருக்கு. பட் சிம்பிளா அந்த வந்து நீங்க கோட்டை வந்து கோட் பண்ணலாம். அப்புறம் பிலாசபிஸ், ஜான் ரால்ஸோட பிலாசபிஸ் என்ன, டியான்டாலஜினா என்ன, இமானுவேல் காண்டோட பிலாசபி, சாக்ரட்டிஸ் அந்த மாதிரி சிம்பிளா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பிலாசபிஸ் ஃபார் எத்திக்ஸ் போட்டாலே ஒரு 20 to 30 பேஜ் அவ்வளவுதான். நீங்க ஆனா அதை படிக்கிறத நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியா தான் படிக்க வேண்டியது இருக்கும். படிக்கிறத ஸ்கிப் பண்ணாதீங்க. திங்கர்ஸ் சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு, இமானுவேல் காண்டோட டாபிக்ஸ் என்ன, மகாத்மா காந்தி வந்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அபவுட் ட்ரஸ்டிஷிப் பத்தி சொல்லியிருப்பாரு. அண்ட் காந்தி ஸ்டாலிஸ்மேன் பத்தி இருக்கு. நம்ம மகாபாரதத்துல வந்து மகாபாரதால நிஷ்கம கர்மா இருக்கு. தட் ஷுட் நாட் வரி அபவுட் த ஃப்ரூட்ஸ் பட் ஒர்க்கை வந்து பண்ணிடணும். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். இப்போ வந்து IAS ஆஃபீஸர் வந்து நீ வந்து ஒரு பொலிட்டிஷியன் வந்து உன் மேல ப்ரெஷர் போடுறாரு, நீ வந்து இந்த வேலையை நீ பண்ணனா அவனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், அவனை வந்து நான் வந்து தனி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன் அப்படின்னு போகும்போது நீங்க அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா சிம்பிளா நிஷ்கம கர்மாவை கோட் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட ஒர்க் என்ன அதை நீங்க பண்ணுவீங்க. அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களா பண்ணிட்டேன் பிகாஸ் ஐ வில் ஃபாலோ நிஷ்கம கர்மா. அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்க கோட் பண்ணீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் நீங்க லீடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அம்பேத்கர், சுவாமி விவேகானந்தா அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களோட லைஃப் என்ன, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறைய பேர் இருக்காங்க. அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிபிக் டு எத்திக்ஸ் வந்து IAS ஆஃபீஸர்ஸ் அண்ட் IPS ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் லைஃப் ஸ்டோரி இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் TN சேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ரிஃபார்ம் பண்ணாரு. ஸ்ரீதரன் வந்து மெட்ரோவை மாத்தினாரு. பர்கீஸ் குரியன் தென் வந்து ஓம் பிரகாஷ் சௌத்ரி வந்து பாஸ்டர்ல நிறைய நக்சலைட் ஆல பாதிக்கப்பட்ட சில்ட்ரனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி IAS ஆஃபீஸர்ஸோட சில லைஃப் ஸ்டோரி ஜஸ்ட் ஒரு 10 தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். 10 மட்டும் பார்த்துக்கோங்க. அகைன் இதெல்லாம் நீங்க IAS ஆஃபீஸர்னா ஜஸ்ட் ஒரு 2 பேஜஸ்ல முடிச்சிடலாம். பட் அந்த நோட்ஸுக்கான நீங்க ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணணும். அது பண்ணனா அங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது இருக்கு. அகைன் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும் போது கண்டிப்பா வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன, எத்திக்கல் டைலமாஸ் என்னன்னு கேட்பாங்க. அங்க வந்து அந்த எத்திக்கல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்கல் டைலமாஸ் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்திக்கல் இஷ்யூஸ்னா என்னென்ன இருக்கு, டியோன்டாலஜி இருக்கு, டெலியாலஜி இருக்கு, மீன்ஸ் சென்ஸ் இருக்கு, இன்டெகிரிட்டி அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சிலது இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 to 15 கீவேர்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கேஸ் ஸ்டடி வரும்போது சிம்பிளா நீங்க வந்து அந்த கோட் பண்ணிக்கலாம். அண்ட் எத்திக்கல் டைலமாஸ் அகைன் அங்க யோசிக்க முடியாது கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ திஸ் ஆர் த டாபிக்ஸ் என்னென்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சிலபஸ் ஃபார் எத்திக்ஸ், எசன்ஸ், டிட்டர்மினன்ஸ், கான்சிக்வன்சஸ், கண்டென்ட், ஸ்ட்ரக்சர், ஆட்டிடியூட்னா அதுக்கு என்னென்ன இருக்கு. அகைன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வெரி வெரி ஃபேவரட் டாபிக் ஆஃப் எத்திக்ஸ்ல வரது. கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராபர்ட்டினா, ஆர்டிஐ என்ன, சிட்டிசன், மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வெளியே போறது இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க நோட்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி பார்த்தோம்னா எத்திக்ஸ் வந்து எப்படி ரிசால்வ் பண்ணலாம். நம்ம சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். டியோன்டாலஜி இருக்கு, டெலியாலஜி இருக்கு. அப்போ காந்திஸோட 7 sins, காந்தி வந்து ஒரு 7 sins கொடுத்திருக்காரு. சயின்ஸ் வித்வுட் ஹியூமானிட்டி வந்து ஒரு நெகட்டிவ் இஷ்யூ. காந்தி ஸ்டாலிஸ்மேன் என்ன, நம்ம வந்து எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ஒரு போரஸ்ட் பர்சனை மைண்ட்ல வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து டாபிக்ஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சரை பார்ப்பீங்க, கீவேர்ட்ஸ் மைண்ட்ல வரும், சிம்பிளா எழுதிட்டு போகலாம். இல்லைன்னா உட்காந்து யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். அகைன் வாட் ஆர் த டாபிக்ஸ் என்ன, டியோன்டாலஜி, டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஃபங்க்ஷனிங், கேட்டகரிக்கல் இம்பெரேட்டிவ், இதெல்லாம் வந்து நீங்க வந்து கீவேர்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் இந்த சேம் இதுதான். இப்போ நாராயணமூர்த்தி வந்து கம்பேஷன், இப்போ கேபிட்டலிசம் பத்தி இல்லை என்விரான்மெண்ட், இப்போ சில கம்பெனிஸ் வந்து என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்றாங்க. எப்படி நீங்க இது பண்ணீங்கன்னா சிம்பிளி நாராயணமூர்த்தி வந்து கம்பேஷன் கேபிட்டலிசம் சொல்றாரு. அதாவது பீப்புள், பிளானட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ்க்கு பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்க கோட் பண்ணீங்கன்னா ஓகே, ஒரு கேபிட்டலிசமுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆன்சர் ரைட்டிங். ஸோ ஓகே, திஸ் இஸ் அபவுட் 4GS. நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அகைன் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதுன்னு பார்ப்போம். ஆன்சர் ரைட்டிங் GS1, GS2, GS3, GS4 இருக்கு. 3 parts வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். இந்த மூணுமே வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா காட்டணும். அகைன் இன்ட்ரடக்ஷனுக்கு நான் சொன்ன மாதிரி டெஃபினேஷன் எழுதலாம், பட் அது ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வேலிடேஷனா யூஸ் பண்ணலாம். டேட்டாஸ், ரிப்போர்ட்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ அக்ரிகல்ச்சரை பத்தி கேட்கறாங்கன்னா FAO ஸ்டேட்ஸ் தட் அக்ரிகல்ச்சர் வந்து இந்த லெவல்ல யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நீங்க டேட்டா யூஸ் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது, இன்ட்ரடக்ஷன் யூஸ் பண்ணலாம். பாடியில வந்து தெர் ஆர் 4 parts அண்ட் நான் 4 parts. டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 4 part. அதை வந்து நீங்க பாடியில எழுதுவீங்க. நான் 4 part வந்து அந்த கோர் பார்ட்டோட வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ், வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ். இப்போ ஒரு ஸ்கீம் பத்தி கேட்கறாங்கன்னா அந்த ஸ்கீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. பட் அது மட்டுமே உங்களை பேப்பர் வந்து ஃபில் பண்ண முடியாது. சில இது வந்து தேவை அந்த ஆன்சரை ஹோலிஸ்டிக்கா மாத்துறதுக்கு. ஸோ அந்த ஸ்கீமோட நெகட்டிவ்ஸ் என்ன, அதோட வே ஃபார்வர்ட் என்ன, இல்ல சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவா கேட்கும் போது அதுக்கும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. பட் நான் அந்த நெகட்டிவ்ஸோட விடாம அதுக்கான வே ஃபார்வர்ட் என்ன. சில விஷயங்கள்ல வந்து நெகட்டிவ்ஸ் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு, அது நெகட்டிவ் தான் இருக்கு, என்ன உங்க ஒப்பீனியன். நெகட்டிவும் இருக்கு, பட் தெர் ஆர் சம் பாசிட்டிவ்ஸ். அதுக்கு நான் எப்படி அட்ரஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பாடியை வந்து நீங்க ஒரு ஹோலிஸ்டிக் ஆன்சரா, ஒரு கோர் பார்ட் வந்து டிமாண்ட் ஆஃப் த ஆன்சர் அது நீங்க எழுதியே ஆகணும். பட் நான் கோர் பார்ட்டி நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதான் நான் கோர் பார்ட் சொல்லும் போது ஷார்ட் கமிங்ஸ் என்ன, இஷ்யூஸ் என்ன இருக்கு, வே ஃபார்வர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன்ல வந்து நீங்க வந்து சம்மரைஸ் பண்ணலாம். என்ன எழுதுனீங்களோ சமரைஸ் பண்ணலாம். பட் அதை விட பெட்டர் ஆப்ஷன் வந்து ஏதோ ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்றது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் there are 16 செல்ஃப் SDGs ஒரு இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாவர்ட்டியை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா SDG 1 says that poverty should be addressed. SDG 2 says that ஹங்கர் வந்து இருக்கக்கூடாது உலகத்துல. ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. SDG 5 வந்து உமன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. SDG 13 வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ சிம்பிளா நீங்க வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி ஒரு கொஸ்டின் வருதுன்னா கன்க்ளூஷன் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, SDG 13 says that this must be done to achieve this. அவ்வளவுதான் முடிஞ்சது. அகைன் ஒரு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய கோல்ஸ் கொடுக்குறாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து 2047ல இந்தியா டெவலப்டு நேஷன் ஆகணும்னு ஒரு கோல் இருக்கு. சிம்பிளா நீங்க எந்த எக்கனாமி இல்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் அந்த கோலை நீங்க கோட் பண்ணலாம். இப்போ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் கன்க்ளூஷன் நீங்க சிம்பிளா கோட் பண்ணலாம். அச்சீவிங் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இஸ் crucial to achieve our prime minister's goal of becoming developed nation by 2047. ஒரு எதுவுமே நீங்க யோசிக்க வேணாம். இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ அக்ரிகல்ச்சர் பத்தி கேட்கறாங்கன்னா அகைன் அக்ரிகல்ச்சர் வந்து டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் ஒரு கோலா இருக்கு. அகைன் கன்க்ளூஷன்ல எழுதலாம். இது வந்து எங்க இருக்குன்னா எக்கனாமிக் சர்வேல வருஷம் வந்து அவங்க வந்து சில கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைப்பாங்க. கன்க்ளூஷன்ல எக்கனாமிக் சர்வே 2024 states that this must be done அப்படின்னு போட்டீங்கன்னா அகைன் நீங்க ஒரு அத்தாரிட்டி யூஸ் பண்றீங்க. SDG ஒரு அத்தாரிட்டி, பிரைம் மினிஸ்டர் ஒரு அத்தாரிட்டி, எக்கனாமிக் சர்வே ஒரு அத்தாரிட்டி. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப டிஃபரன்ஷியேஷனா இருக்கும். நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா ஆயிக்கணும். ஸோ ஒரு மாடல் ஆன்சர் இப்போ வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் வந்து கண்டினியூஸ் டு ரைஸ். கொஸ்டின் இருக்கு. இன்ட்ரடக்ஷன் சிம்பிளி அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன்ஸ் உமன் 96 women are raped every day in India. அண்ட் அது ஒரு டேட்டா வந்து நாங்க கோட் பண்ணிட்டோம் இன்ட்ரடக்ஷன்ல. ஸோ அது வந்து அவங்க பார்த்த உடனே ஓகே இருந்தது. அது வந்து அவருக்கு வந்து ஒரு யூனிக் பேப்பரா தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி டேட்டா நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் பாருங்க.
கோர் கன்விக்ஷன் ரேட்ஸ் சொல்றோம். பட் அதை பேக் பண்றதுக்கு டேட்டா வந்து less than 27% தான் கன்விக்ஷன் ரேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்றோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் பாருங்க. அகைன் நம்ம கன்க்ளூஷன் வந்து கோட் பண்ணோம். டாக்டர் அம்பேத்கர் சேஸ் தட் ஒர்த் ஆஃப் த சொசைட்டி இஸ் நோன் பை ஹவ் இட் ட்ரீட்ஸ் இட் உமன். ஸோ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இந்தியாவில் வந்து இன்னும் கரெக்டா இல்லை. டாக்டர் அம்பேத்கரோட ஸ்டாண்டர்டுக்கு போறதுக்கு நம்ம சில விஷயங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது. சிம்பிள் கன்க்ளூஷன். நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் இதெல்லாம் நீங்க பயப்படவே வேணாம், மைண்ட்ல இருக்கும், பார்த்த உடனே எழுதிக்கலாம். ஸோ அகைன் இப்போ டெரரிசம் பத்தி ஒரு கொஸ்டின் வருது. அகைன் ஒரு இன்ட்ரடக்ஷன் யூஸ் பண்றோம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டேட்டா படி டெரரிசம் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இன்க்ரீஸ் பை 83%, 118 சிவிலியன்ஸ் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அகைன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம். அகைன் ஒரு கன்க்ளூஷன்ல வந்து மதுகர் குப்தா கமிட்டி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது அகைன் கன்க்ளூஷன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. டிஃபென்ஸ் பார்த்த உடனே மைண்ட்ல மதுகர் குப்தா கமிட்டி நம்ம கன்க்ளூஷன் எழுதிடுவோம், அவ்வளவுதான். இப்போ அகைன் நெய்பர்ஹுட் பாலிசி, அகைன் அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, ஓகே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ஆக்டிவ்ஸ் பாலிசி பத்தி கேட்கறாங்க. நம்ம ஆக்டிவ்ஸ் பாலிசி தான் சிம்பிளா ஒரு இந்தியன் மேப் வரைஞ்சி சவுத் ஈஸ்ட் ஏஷியா எங்க இருக்குன்னு கோட் பண்றோம். இந்த சைட் பாத்தீங்கன்னா நெய்பர்ஹுட்ல வந்து நம்மளுக்கு பார்டர் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு இஷ்யூவா இருக்கு. அகைன் இந்தியன் மேப்பை வரைஞ்சி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான் அந்த மாதிரி நம்ம நேபர்ஸை காட்டுவோம். அகைன் கொஸ்டினுக்கு ரிலேஷனா இருக்கோ இல்லையோ, பட் ஒரு யூனிக்கா நம்மளுக்கான ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து டெசர்ட்ஸ் கேட்கும் போது அகைன் ஒரு வேர்ல்டு மேப் வரைகிறோம். ரீஜனலிசம், ஸோ இந்த மாதிரி அகைன் ரீஜனலிசம் கேட்கும் போது ரீஜனலிசம் இந்தியா எங்கெங்க இருக்கு, விதர்பால பிரச்சனை இருக்கு, சௌராஷ்டிரால பிரச்சனை இருக்கு, லடாக், போடோலேண்ட், அந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்காகவும் எங்கெங்கெல்லாம் நம்ம சான்சஸ் ஆஃப் ஷோயிங் ஒரு பேப்பர் யூனிக் நீங்க ஃபைண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் நம்ம லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்து சர்க்கரை கமிஷன் ரெக்கமெண்ட்ஸ் திஸ் அட்ரஸிங் திஸ் அண்ட் தட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மாடல் ஆன்சர்ஸ் பார்த்து நீங்க இந்த மாதிரி கன்க்ளூஷன் அகைன் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து குட் கவர்னன்ஸ் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அச்சீவிங் டெவலப் நேஷன் பை 2047. அகைன் லிங்க் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம்னு பாருங்க. குட் கவர்னன்ஸை பத்தி கொஸ்டின் வருதுன்னா அகைன் குட் கவர்னன்ஸ் இஸ் எசென்ஷியல் டு அச்சீவிங் டெவலப் நேஷன் பை 2047. பெருசா ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம். பிரைம் மினிஸ்டர் கோல் கொடுத்திருக்காரு, அந்த கோலை நம்ம கோட் பண்றோம். அந்த பாசிட்டிவ் விஷயம் அச்சீவ் பண்றது டெவலப் நேஷன் இஸ் எசென்ஷியல். ரமேஷன் கமிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க வந்து படிச்சீங்கன்னா உங்க மெயின்ஸ் ஆன்சரே மாறும். 0.5 1 மார்க் அதிகமாகும் போது நீங்க அகைன் ரேங்க் லிஸ்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். நம்ம ஸ்டாட்டிக் என்னன்னு பார்த்தோம். வேலிடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்ஏ, எத்திக்ஸ் ஒரு இதுக்கும் வேலிடேஷன் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டேட்டாஸ், ரிப்போர்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அகைன் மேகசின்ஸ்ல இருந்து படிக்கணும். ஸோ லாஸ்ட் பார்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இன் மெயின்ஸ். பிகாஸ் மெயின்ஸ் எப்படிப்பட்ட எக்ஸாம்னா இந்த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் மோஸ்டா 3 months எல்லாருமே ப்ரிப்பேர் ரெடியா இருக்கும். பட் ஆக்சுவல் சிச்சுவேஷன் இன் மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ரியாலிட்டி என்னன்னா அந்த 20 மார்க் 20 கொஸ்டின்ஸ் அந்த 3 hours முடிக்கிறதே இம்பாசிபிள். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர் சொல்றது என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, நீ அந்த 3 hours அந்த 20 கொஸ்டின்ஸ் ஃபில் பண்ணாலே நீ இன்டர்வியூக்கு போன மாதிரி. கண்டென்ட் டிசைட் நீங்க என்ன மார்க் வாங்குறீங்கன்னு, பட் இன்டர்வியூ போறதா உங்க கோல்னா நீ இந்த 20 கொஸ்டின்ஸ் ஃபில் பண்ண முடிச்சாலே நீ இன்டர்வியூ போன மாதிரி. பிகாஸ் அந்த 3 hours வந்து நீங்க 20 கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டம் முடிக்கிறது. ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா நீங்க அதுக்கு வந்து ஏன் ரெடி ஆகணும்னு சொல்றேன். பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். பிகாஸ் அகைன் நீங்க வந்து நீங்க காலேஜ்ல எழுதிருப்பீங்க, அகைன் ஒர்க்ல ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். நீங்க எழுத ஆரம்பிப்பீங்க, ஜஸ்ட் ஒரு 1/2 hour கழிச்சு எப்படி ஆகும்னா கையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து அது ரெடியா இருக்கணும். நீங்க ஆன்சர் ரைட்டிங் மார்க் ஆன்சர் எழுதும் போதே சில டைம் நான் எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். மெயின்ஸ் எப்படி இருக்கணும், எழுத ஆரம்பிப்பேன். ஓகே, ஒரு 1/2 hourல வந்து லைட்டா இந்த ஃபிங்கர்ஸ்ல வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். நம்ம பென் பிடிச்சிட்டு எழுதும் போது பெயினை வந்து நம்ம இக்னோர் பண்ணி எழுதும் போது இது வந்து அப்படியே சுத்தமா வந்து ஒரு நம் ஃபீலிங் வந்துடும். அதையும் நம்ம வந்து இக்னோர் பண்ணி எழுதும்போது இந்த சைடு வந்து ஃபுல்லா அப்படி இந்த ரிஸ்ட் வந்து ஃபுல்லா லாக் ஆயிடும். நம்ம வந்து பெண்ணை வந்து மூவ் பண்ணவே முடியாது. 1/2 hourலயே வந்துடும். இன்னும் 2.5 hours நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து நீங்க 3 hours வந்து நீங்க பெண்ணை வந்து 9:30 பெல் அடிப்பாங்க கரெக்டா. பெண்ணை வந்து கீழே வைப்பீங்க. 12:30 பெல் முடிக்கும் போது தான் உங்களால பெண்ணையும் எடுக்க முடியும். ஈச் செகண்ட் ஈச் மினிட் வந்து அந்த எக்ஸாம்ல வந்து குரூஷியலா இருக்கும். நீங்க வந்து பக்கத்துல காலேஜ் மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி எழுதுறாங்க, வெளியே என்ன நடக்குது பாக்கிறதுக்கெல்லாம் சான்சஸே இல்லை. நீங்க ஒரு கொஸ்டினுக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல முடிக்கணும்னு சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து தண்ணி குடிக்க கூட அங்க உங்களுக்கு டைம் இருக்காது.
பிகாஸ் ஈச் செகண்ட் வந்து அங்க உங்களுக்கு குரூஷியலா இருக்கும். கொஸ்டினை பார்ப்பீங்க, ரெண்டாவது வாட்டி கொஸ்டினை படிக்கிறது கூட உங்களுக்கு டைம் இல்லை. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை பார்த்துட்டீங்க, எழுத ஆரம்பிப்பீங்க. எப்படி கிரிட்டிக்கலா இருக்கும்னா, கொஸ்டினை பார்த்துட்டீங்க, மைண்ட்ல ஆன்சரை கன்சால்டேட் பண்றேன், நான் ஒரு 1 மினிட் யோசிச்சு நான் மைண்ட்ல கன்சால்டேட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதுறேன்னா அதுக்கும் டைம் இல்லை. கொஸ்டினை பார்த்தீங்க, கீவேர்ட்ஸ் புரிஞ்சிருச்சு, உடனே எழுத ஆரம்பிச்சிருங்க. அகைன் உங்க மார்க் டெஸ்ட்ல தான் இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபில் பண்ண முடியும். நான் எப்படி ஃபில் பண்ணேன்னா, அகைன் 3 ஹவர்ஸ் என்னால வந்து நல்ல பொறுமையா யோசிச்சு 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 எழுதும் போது 10 கொஸ்டின்ஸ் ஒரு 12 கொஸ்டின்ஸ் கூட என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அகைன் நான் வந்து ஓகே, நம்ம என்னென்ன நெகட்டிவ்ஸ் பண்றோம், ஃபாஸ்டா எழுத வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ 3 ஹவர்ஸ்ல வந்து 13, 14, 20 கொஸ்டின்ஸ் வந்து பேர்லி கம்ப்ளீட் பண்ண முடியும். 20 கொஸ்டின்ஸ் நீங்க முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க, பெல் அடிக்கும். கரெக்டா யூபிஎஸ்சி அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிருக்கு. நீங்க அப்போ ஒரு பார்ட்டியை வந்து எவ்வளவு செகண்ட் நீங்க மேனேஜ் பண்ணி முடிக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க, நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஓகே நம்ம எழுத ஆரம்பிப்போம், நல்லா வந்து எக்ஸலண்ட் கொஸ்டின் நீங்க எழுத ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கும். 9 மினிட்ஸ் தாண்டி 10 மினிட்ஸ் 11 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் போச்சுன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான சான்சஸ் உங்களுக்கு கம்மியாயிடும். அது வந்து ஆவரேஜ் எழுதுறதுக்கான சான்சஸ் கம்மியாயிடும். நீங்க கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாலே உங்களுக்கான அந்த பாஸ் பண்ணி போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்மளுக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஆவரேஜ் ஆன்சர் எவ்வளவுதான் நம்மளுக்கு பெஸ்டா தெரிஞ்சாலும் ஆவரேஜ் ஆன்சர் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டைம் பீரியடுக்குள்ள என்னால எவ்வளவு முடிக்க முடியும் அதுதான் சொல்றேன். மேப் வந்து நீங்க வந்து வரையணும், 5 மினிட்ஸ் உட்காந்து வரைய முடியாது, 5 செகண்ட்ஸ் நீங்க வரைஞ்சு தூக்கி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவல் மெயின்ஸ்ல எப்படி இருக்கும்னா, நீங்க எழுத ஆரம்பிப்பீங்க, ஒரு 1/2 hourல வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிடும், இந்த சைட் ஃபுல்லா லாக் ஆயிடும். நீங்க வந்து கையை வந்து நீங்க ஒரு பெண்ணை வந்து இப்படி எடுக்க கூட முடியாது. 3 ஹவர்ஸ் வச்சிருப்பீங்க, எழுதிக்கிட்டே இருப்பீங்க, இந்த சைட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்படியே லாக் ஆயிரும், எழுதிக்கிட்டு இருப்பீங்க. 1 ஹவர்ல வந்து இந்த சைடு ஹேண்ட் மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து அது வழி உங்களுக்கு தெரியும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த லெவல்ல உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னு தெரியும். ஹேண்ட் மசில்ஸ் ஃபுல்லா போயிடும். ஸோ என்னால கையை கூட இப்படி வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் எழுத முடியாது. ஸோ லெஃப்ட் ஹேண்டை வச்சு நான் இப்படிதான் நகர்த்திக்கிட்டு இருப்பேன். ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்க போய் நீங்க வந்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் மெயின்ஸ் என்ன நடக்கும்னா, நிறைய பேருக்கு வந்து பெயின் வர்றது தெரியாம சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. வாலனி ஸ்ப்ரே வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ரெஸ்ட் எடுப்பாங்க, பெண்ணை வச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு, வலிக்குது அது ரெஸ்ட் எடுப்போம்னு ரெஸ்ட் எடுப்பாங்க. டைம் போயிடும், 5 மினிட்ஸ் போச்சுனாலே உங்களுக்கு முடிஞ்சது, 2 கொஸ்டின்ஸ் எழுத முடியாது. சோ நீங்க இதெல்லாம் வந்து ஏன் ஆன்சர் ரைட்டிங் கிரிட்டிக்கல்ங்கிறது இருக்குதான். நீங்க எழுத போறீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே 1/2 hourல வந்து என்னோட ரிஸ்ட்ல வந்து பெயின் வரும், ஓகே அதை மேனேஜ் பண்ணிக்கணும். அகைன் ஒரு 1.5 ஹவர்ஸ்ல ஓகே ரைட் ஹேண்ட்ல வந்து இந்த எழுதுறதுக்கு மூவ் பண்ண முடியாது என்னால. சோ அதுக்கு நான் எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணும், ஓகே லெஃப்ட் ஹேண்ட் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அகைன் 3 ஹவர்ஸ் போகும்போதெல்லாம் மைண்ட் எல்லாம் வந்து வேகா இருக்கும், நம்ம எங்க இருக்கிறோம், பிகாஸ் நீங்க வந்து கண்ணை கூட எடுக்க முடியாது ஆன்சர்ல இருந்து, கண்ணெல்லாம் அப்படியே தனியா வரும். பட் அதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணி உட்காந்து ஆன்சர் பார்ப்பீங்க. 20 மார்க்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் போகும்போது என்ன நம்ம எழுதுறோங்கிறதே உங்க மைண்ட்ல இருக்காது. கொஸ்டின்ஸ் என்னமோ பார்த்தோம், இன்னமும் எழுதிக்கிட்டு இருக்கோம், ஆனா பேப்பரை முடிச்சிடணுங்கிற உங்களுக்கு அந்த மைண்ட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். எத்திக்ஸ்லாம் அப்படிதான் ஆச்சு. பிகாஸ் இதுவும் முக்கியம். பிகாஸ் லாஸ்ட் ஆன்சர்லாம் உங்களுக்கு 19 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க, 2.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, லாஸ்ட் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் எழுத முடியும். கிரிக்கெட் இருப்பீங்க, ஹேண்ட் ரைட்டிங்கே உங்களுக்கு வராது, கிரிக்கெட் இருப்பீங்க, உங்களுக்கும் புரியாது, எக்ஸாமினருக்கு புரியுதான்னு தெரியாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. 15 மார்க்ஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கான மார்க்ஸ் வந்து ரொம்ப அதிகம். 10 மார்க்ஸ்ல வந்து மேக்ஸிமம் 3 or 4 மார்க்ஸ் தான் போட போறாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பெஸ்டா இருக்கும் போது 15 மார்க்ஸ் நான் அட்டம் பண்ணிடுறேன். 15 மார்க்ஸ் நிறைய மார்க்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ பெஸ்டா கொடுத்துடுறேன். அடுத்தது 10 மார்க்ஸ் போகும்போது லாஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜா போனாலும் 2 மார்க்ஸ் வந்தா ஓகே போதும். சோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் கண்டிப்பா அங்க வந்து நிறைய ஃபெயிலியர் பாயிண்ட் இருக்கும், எங்க வந்து பெயின் வரணும்னு தெரியணும், அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்கிறது தெரியணும், எப்படி ஆன்சர் ரைட்டிங் எழுத போறீங்கன்னு தெரியணும். பிகாஸ் சில டைம் வந்து பென் கூட உங்களுக்கு அங்க ஃபெயிலியர் ஆயிடும். எந்த மாதிரி பெண்ணை நான் யூஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பிகாஸ் நான் சொல்றது எப்படின்னா 3 ஹவர்ஸ் முடிச்சுட்டு நீங்க இருக்கும்போது உங்களை ஹேண்டே வந்து இருக்காங்கிறது தெரியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் எடுத்துட்டு இப்படி முடிக்கும் போது பெண்ணை கூட என்னால அந்த ஃபிங்கர்ஸை ரிமூவ் பண்ண முடியல, பெண் எடுக்கிறதுக்கு கையெல்லாம் அப்படியே ஷேக் ஆகும். அப்ப கூட என்ன பண்ணேன்னா இந்த கையை வச்சுதான் அந்த எடுத்து இது பண்ணும்போது அப்புறம் ஹேண்ட்ஸை கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டு மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம் ஹாலே, 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க. பட் அகைன் இஷ்யூ என்னன்னா நீங்க இதே ப்ராசஸ் மறுபடியும் ஈவினிங் கண்டினியூ பண்ணுங்க.
மதியானம் போவீங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சி வார்டு மாதிரி தான் நாங்க லஞ்ச் சாப்பிட்ற இது இருக்கும். நிறைய பேர் வால்னி எடுத்துட்டு வருவாங்க, பேண்டேட் போடுவாங்க, ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அகைன் நீங்க அதுக்கெல்லாம் வந்து அகைன் ரெடியா இருக்கணும். பிகாஸ் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் கண்டினியூ ஆகுது. நீங்க இதே வந்து மார்க் டெஸ்ட்ல வந்து மார்னிங் நான் வந்து 3 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. மதியானம் ஈவினிங் 3 ஹவர்ஸ் ரெடி ஆயிட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அகைன் அதுதான் ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மெயின்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா வச்சுக்காதீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதால அதை அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. நான் சில பேர் எப்படி பார்த்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷன் எழுதுவாங்க. பட் அந்த பெயினை மேனேஜ் பண்ண முடியாதால ஆஃப்டர்நூன் செஷன் அவங்க வரவே முடியாது. ஸோ அந்த 1 இயர் அவங்களுக்கான சான்சஸ் போயிடும். அங்க வந்து சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. எவ்ரி பாசிபிலிட்டி நீங்க அங்க வந்து ரெடியா இருக்கீங்க. உங்களுக்கு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் கிடைக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour சாப்பிடுவீங்க. அப்புறம் எப்படி நான் வந்து என்னோட பெயின் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? பிகாஸ் நீங்க அப்பயே வந்து 60% டயர்ட் ஆயிட்டீங்க. கை வந்து ஃபுல்லா ஒரு ஹேண்ட் யூஸ் பண்றீங்கன்னா கை ஃபுல்லா டயர்ட் ஆயிடுச்சு. மைண்டும் வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். பிகாஸ் 3 ஹவர்ஸ் யோசிச்சு எழுதணும். டயர்டா இருக்கும். அகைன் ஆஃப்டர்நூன் இந்த சேம் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும்போது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சில பேர் ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டு நடப்பாங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க, ஃபேமிலி கூட பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம அந்த மெயின்ஸ் ஆக்சுவல் எக்ஸாம் சினரியோல எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அகைன் ஈவினிங் மட்டும் அது இல்லை, அகைன் நெக்ஸ்ட் டேவும் நீங்க இதே ஃபாலோ பண்ணணும். GS1, GS2, GS3, GS4 தொடர்ந்து 2 days நடக்கும். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. பட் ரெடி ஆயிட்டு இருந்தீங்கன்னா இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அகைன் நான் சொல்றது ஆன்சர் பேப்பர் கம்ப்ளீட் பண்றதே ஒரு பெரிய சக்சஸ். 95% பேரால முடிக்கவே முடியாது ஆன்சர் காப்பி. ஒரு கொஸ்டினை வந்து பெஸ்டா எழுதுறேன்னு ஆரம்பிப்பாங்க. எண்ட்ல போகும்போது 2 to 3 கொஸ்டின்ஸ் ஸ்கிப் ஆயிரும். அந்த பெஸ்டா எழுதின ஆன்சருக்கும் ஜஸ்ட் ஒரு 3 marks 4 marks தான் கொடுக்க போறாங்க. ஆவரேஜா எழுதினாலும் 2 marks தான் கொடுக்குறாங்க. ஸோ அகைன் பேப்பர் வந்து ரொம்ப ஆவரேஜா எழுத பாருங்க. பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா அகைன் எழுதுறதுக்கான டைமிங் உங்களால கொடுக்க முடியாது. ஸோ அகைன் அதான் 3 hours வந்து 9 papers ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள். அகைன் 14,000 people வராங்க மெயின்ஸுக்கு. பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கு போறவங்க ஜஸ்ட் 2,000 தான். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாதவங்க இந்த இடத்துல வந்து வர முடியாம போகுது. ஸோ பி ப்ரிப்பேர்ட். அங்க வந்து எதுக்குமே சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும், என்ன மாதிரி நான் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் ஐ வில் மேனேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரெடி ஆயிட்டீங்கன்னா தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் நீங்க படிக்கிறது வேற விஷயம். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் எப்படி நீங்க மெயின்ஸ்ல மேனேஜ் பண்ண போறீங்க, எப்படி நீங்க டிரான்ஸ்போர்ட் எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 minute கூட முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா 9:30 இருக்கும். 9:30 தான் உங்களுக்கு ஆன்சர் காப்பியே கையில கிடைக்கும். அப்போ வந்து நான் ஆரம்பிச்சேன்னா 12:30 என்னால் 20 கொஸ்டின்ஸ் முடிக்கணும். லாஸ்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜா போனாலும் பரவாயில்ல. பட் என்னால அந்த ஆவரேஜா முடிக்கக்கூடிய சான்சஸ் வந்து நீங்க வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் இந்த செஷன் முடிச்சுக்கலாம் இதோட. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இஃப் யூ டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் வாட் யூ பிகம் இஸ் தி சாக்ரிஃபைஸ். இந்த கோட் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும். அகைன் மெயின்ஸ் நீங்க ஜஸ்ட் 3 months தான் உங்களுக்கு டைம் இருக்கு. படிக்க வேண்டிய டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த ஒரு ஹாப்பினஸோ எந்த ஒரு கம்ஃபர்ட்டோ உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. ப்ரிலிம்ஸ் ஆச்சு 10 months இருந்துச்சு, நீங்க அங்க போகலாம். மெயின்ஸ் எப்படி இருக்குன்னா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறதோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிஸ் பார்க்கறதோ, வீட்டுல மூவிஸ் பார்க்கறதோ, சோஷியல் மீடியா இருக்கிறதோ, நீங்க என்னென்னலாம் ஹாப்பினஸ் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து மெயின்ஸ் பீரியட் பண்ணவே முடியாது. என்னோட மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, மார்னிங் எழுந்திருப்பேன், வீட்டுல சாப்பாடு இருக்கும், படிப்பேன், அடுத்தது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் படிச்சுட்டு தூங்குறது. ஜஸ்ட் 3 months இதே தான் இருந்துச்சு. ஒரு ஆவரேஜ் சாட்டர்டே சண்டே எங்கேயாச்சும் வெளியே போற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆன்சர் ரைட்டிங்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த 3 months உங்களுக்கு வந்து எந்த கம்ஃபர்ட்ஸும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த சாக்ரிஃபைசஸ் நீங்க ரெடியா ஆயிக்கணும். நீங்க வந்து அங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது ஒரு நாள். பிகாஸ் ஈச் டே வந்து க்ரூஷியல் இன் மெயின்ஸ். ஒரு டே வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வெளியே போயிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவுட்டிங் போயிட்டு வரேன்னா அது வந்து ஜஸ்ட் 1 day மட்டும் இருக்காது. அதோட ரெசிடியூ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவும் இருக்கும். 2 days வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அகைன் 14,000 people காம்படிஷன், ரொம்ப ரொம்ப எலைட் செக்ஷன் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். பிகாஸ் ப்ரிலிம்ஸ் வந்து நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸை ஃபில்டர் பண்ணிடுது. 14,000 people வரவங்க எக்ஸ்ட்ரீம் ப்ரிப்பரேஷனோட மெயின்ஸ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. பிகாஸ் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இட்ஸ் காம்படிஷன் அமங் யுவர் செல்ஃப். யார் வந்து பெஸ்டா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுக்கு நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும். அதுக்கு நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்க வேண்டியது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த 14,000 கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் அகைன் நீங்க வந்து எப்படி இருக்கும்னா அந்த 3 months வந்து ரொம்ப பிளரா இருக்கும். இன்னைக்கு என்ன நாள் நடக்குது, என்ன டைம்ல இருக்கும், இன்னைக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஜூன் நடந்துச்சா, ஓகே ஜூலை, செப்டம்பர் மட்டும் எக்ஸாம் இந்த டேட் நம்ம வந்து காலண்டர்ல குறிச்சு வச்சுப்போம், இல்ல போன்ல மார்க் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா டேட் வந்து தாண்டி படிச்சு போயிட்டே இருக்கக்கூடாது.
ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த 3 months எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ், எக்ஸ்ட்ரீம் அந்த கம்ஃபர்ட்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபோக்கஸ் ஆன் மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஸ்டடீஸ். இந்த 3 months உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பீரியட். இந்த 3 months உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஓகே நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்க. பட் அகைன் அந்த 3 monthsக்கான எஃபர்ட் வந்து நீங்க ரிசல்ட் வந்துட்ட பிறகு நீங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ், எவ்வளவு சஃபரிங் பண்ணீங்களோ அது எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். நீங்க அந்த 3 months சாக்ரிஃபைஸ் வந்து ஃபைனல் ரிசல்ட்ல ஸ்கிப் ஆகும். அதாவது இப்ப யார் வந்து அந்த 3 monthsல யார் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாம நல்லா ஜாலியா இருக்காங்களோ பின்னால சஃபர் பண்ணுவாங்க. ரிசல்ட் வரும்போது சஃபர் பண்ணுவாங்க. அகைன் 1 year அவங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல அவங்க வந்து அட்டம்ஸ் போயிடும், இல்ல ஜாபே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், அவங்களோட கோலை வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த 3 years அந்த 3 months அந்த எஃபர்ட் போட்டு அந்த சாக்ரிஃபைஸ் பண்றவங்க ஃபைனல் ரிசல்ட் வந்துட்ட பிறகு அவங்களோட அதுக்கட்டும் அவங்களோட ரோலே வேற. ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் 3 months. யூபிஎஸ்சி வந்து மெயின்ஸ் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 months நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ போடுங்க. கடைசியில பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 3 months அதுக்கான உங்களோட அந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. 3 months ஞாபகம் இருக்காது. அடுத்தது ஃபியூச்சர் என்னங்கிறது மட்டும்தான் அவங்களோட கோலா இருக்கும். ஸோ வித் தட் இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.